நாட்டு நடப்பே சரியில்லையே. பருத்தி கொட்டா புண்ணாக்கு நம்மளுக்கு எதை வாங்கினாலும் சரி நாட்டு நடப்புல ஒண்ணுமே நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. குழம்பு வேற நல்லா கொதிச்சுக்கிட்டு வாசனை வேற தூக்குது. எந்த அரிசி வாங்கி சமைக்கிறதுன்னு தெரியல. இவ வேற காட்டு கத்துவா. என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் வேற எங்க போய் தொலைஞ்சா? டே குப்புசாமி, ஏண்டா குப்புசாமி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எங்க போன நீங்க? ஐயா நீங்க கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? வாசனை தூக்கலா இருந்துச்சு, அதாயா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வருதா? குறும்பாடு வாசனை மாதிரி இருக்கு. அதேதான் நம்ம பண்ணைக்குள்ள சுட்டு தள்ளி. ஐயா விஷயம் தெரியாதா? என்ன? அது நம்ம கருப்புசாமி ஆடுங்கய்யா. ஐயோ, அதை தொலைஞ்சு போச்சு சொல்லிட்டு பிராது கொடுக்குறான் உங்களை தேடி. அடே கமக்கமாயிருந்தா இது வேற பிரச்சனை. என்னடா இது? ஐயா தெரியுமா? ஐயா உன்னைய தெரியுதியா? ஐயா ஆட்டு தெரியுமாயா? ஆடா? ஆமாயா, ஆட்டுக்கு கருப்புசாமி ஆடு தனியா தூக்கிட்டு போயிட்டாயே ஆட்ட. யாரையா தூக்கிட்டு போனது? அப்பெல்லாம் காவத்து நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேங்கயா. என்னய்யா அவருக்கும் தெரியுமாயா? இல்லப்பா, இப்பதான் சொன்னாப்ல எல்லாம் ஆடை காணோம் சொல்லி என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. அது என்ன கேட்டு ஐயா, எல்லாம் அந்த முனியம்மா வீட்டுக்காரன் தான் அவனை வள போட்டு தரு. முனியம்மாவா? முனியம்மா தான் காரணம் கருத்தா. அதான் சொல்லி இந்த வேலையை பாக்குறா. அவளுக்கு என் மேல ஒரு கத்திங்க. போய் அந்த முனியம்மா கூட்டாயா? ஆஹா, சரி. என்ன முனியம்மா? என்னவா அந்த ஐயா பஞ்சாயத்து எப்ப பாரு நாட்டாமேட்ட பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பஞ்சாயத்து இருந்தா அதுக்கு வந்துச்சு? இந்த ஆட்டை பார்த்தா ஆட்டே போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? ஏமா முனியம்மா, என்ன அவரு பிராத சொல்றாரு? கருப்புசாமி நினைச்சுக்கிருக்க ஆட்டை நீதான் தூக்கிட்டு போனியாம்ல? கருப்புசாமி நல்லா வளர்க்கணும், நல்லா பார்க்கணும் ஆட்டை. எனக்கு என்ன வேஞ்சு விட்டு அது எந்த பஞ்சைக்குள்ள போயிருக்கோ எந்த புஞ்சைக்குள்ள போயிருக்கோ எனக்கு என்ன தெரியும்? முனியம்மா, நீ சொல்றது சரியில்லை, பாத்துருந்துக்க. ஒழுங்கு மரியாதை அவர் ஆட்டை திருப்பி கொடுத்துரு. ஐயா நான் என்ன சொல்றேன், நாட்டாமக்கார ஐயா உங்க வீட்டம்மாவை கூப்பிடுங்க. அங்கிட்ட எங்கிட்டாவது புறம் போக்கல கொதிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். என்னையவே பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறீங்க. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? இவர் ஆட்டை தேடுறதுதான் வேலையா? ஐயா வீட்டம்மாவை கூப்பிடுங்க ஐயா. ஏமா இங்க வாமா. குப்புசாமி, ஏண்டா இவ போடுற போராட பார்த்தா நம்மளை காட்டி கொடுத்துருவா போல இருக்கேடா. ஐயா எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு, நீங்க போற போக்குல என்ன போட்டு போயிடாதீங்க. முனிசாமி வேலையை பார்க்கறத பார்த்தா கண்டிப்பா உங்களை நாரடிச்சுனா தெரியும். அடே, இது என்னடா வீதி கொண்டு வந்து நம்மளை விளக்கமா தெரியும் வாங்க வச்சிருக்கேன் போல தெரியுதுடா. ஏண்டா அவளுக்கும் தெரியாதுடா, நான் சந்தையில இருந்து ஆட்டை வாங்கிட்டு வந்ததாடா சொல்லிருக்கேன் நானு. பேசிட்டு அட கருமமே, அடப்பாவி, நீயே என்னை மாட்டி வேடிக்கை பார்த்துருவா போல இருக்கேடா. செல்லத்தாயி, என்னடா யோ நீ கொஞ்சம் காதை பத்திக்கியா? என்ன ஆட்டு கறி குழம்பு ரெடியா இருக்குதா? எல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடு போ. மாட்டுக்கு வைக்கல புடிங்கி போட்டு தண்ணி இன்னியே வச்சுப்புட்டு நீ பாட்டுக்கு போய் சாப்பிட்டு போ. ஊர் பஞ்சாயத்தை பேசிக்கிட்டே இப்படி தெரியவ. அது சரிதான், இந்த இழுப்பு இழுக்கிறா. ஏண்டா இதுக்கு வேற வழியே இல்லையா? டேய் குப்புசாமி, போற போக்க பார்த்தா என் பொண்டாட்டி டின்னு கட்டிடுவா போல இருக்கேடா. அது தெரிஞ்சுங்க, இப்ப கட்டிட்டு தானே இருந்தாங்க. கேட்டுட்டியா? உன்னை காலை தானே பத்த சொன்னேன். கட்டிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி கேட்டுருச்சீங்க. அவ கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர் அப்படிதான் இருப்பா. சரிங்க. சரி, இது எப்படி தப்பிக்கிறது? ஐயா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரி, அதை சொல்லி தொலையேன். ஐயா கருப்புசாமி கூப்பிட்டு வச்சு அந்த கறியில கொஞ்சம் சாப்பாடு போட்டீங்க, கொஞ்சம் முடிஞ்சிருங்கய்யா. சரி ரைட்டு, ஆட்டுக்கு சொந்தக்காரரு கருப்புசாமிக்கு சோறு போட்டாச்சு. பிராதுக்கு எதிர் பிராது வந்தவளை என்ன பண்றது? ஐயா அசீமா ஐயா, நான் அசீமா சொல்லலையா, அவங்களே கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. சரிடா, உண்மையிலே சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. அந்த கருப்புசாமியா அந்த முனியம்மாவையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன்னு வச்சுக்கவே நமக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். ஆமாங்க, கொன்னா பாவம் என்ன போச்சு. சூப்பர், அதனால வந்து எல்லாம் சரியா இருக்கியா? ஐடியா ரொம்ப சந்தோஷம். கொடுத்த ஐடியாலே இதாண்டா பெஸ்ட் ஐடியா. ஐயா அப்படி எனக்கு அந்த செவரொட்டி மட்டும் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுச்சு. இழுந்து போச்சு.